அது இல்லாம அந்த கங்காவை கொலை பண்ணிட்டானா மாமா. அதுக்காக தான் போலீஸ்காரங்க அவனை தேடுறாங்க மாமா. டேய் என்னடா சொல்ற? ஒண்ணும் புரியல. போலீஸ்காரன் கையில வீரபாண்டி கிடைச்சா அவ்வளவுதான். அது இல்லாம இன்னைக்கும் நாளைக்கும் கோர்ட் லீவு கிடைச்சானா வெச்சு செஞ்சிடுவாங்க மாமா. ஏடா பண்ணலாம் நீயே சொல்றா மாமா. காட்டு பங்களால தங்க வச்சுட்டு வக்கீல் மூலமா திங்கக்கிழமை கோர்ட்ல போய் சரண்டர் பண்ணிடலாம். அப்படிங்கிற? ஆமா. அந்த காட்டு பங்களால நான் மட்டும் தான் படுத்து கிடக்குறேன். வேற யாரு இருக்கா? சரிடா நீ போ. ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா எப்படி? ஒருத்தர் சொல்லுங்க. ஐயா இன்னைக்கு பட்ட பகல்ல காடு வெட்டி ஆளுங்க வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க ஐயா. நாங்க எத்தனோ முறை போலீஸ் கிட்ட சொல்லிட்டோம், ஆனா அவங்க ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா இந்த ஊரு சுடுகாடாதாங்க மாறும். நீங்க அவங்கள ஒழிக்கலனா நாங்க இந்த ஊரை விட்டே போறோம். சரி, இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றீங்க. யார் தப்பு பண்ணாலும் இப்ப எங்கிட்ட வந்து சொல்ற மாதிரி எப்பவும் தைரியமா சொல்லணும். இப்போ உங்களுக்கு நீதி வேணும். இப்போ உள்ள போங்க, காவல்துறையை வர சொல்றேன். உண்மையை சொல்லுங்க, குற்றவாளியை பிடிச்சிடலாம். Para mi mamita que me quita mi pompón. Para mi mamita que me quita mi pompón. Para mi mamita que me quita mi pompón. காடுவெட்டி அமைச்சர்கிட்ட எவ்வளவுதான் சொல்லி பார்த்தேன், அவர் முடியாதுன்னு சொல்றாப்ல. அது மட்டும் இல்லாம நம்ம மாவட்டம் கொலை பண்ணத இந்த ஊரே பார்த்துருக்காயா? இங்க பாரு, மாவட்டம் கொலை பண்றது இந்த ஊரே பார்த்துருக்கு. நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயா நீங்களே இப்படி சொன்ன. அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் முடிஞ்சு 4 வருஷம் ஆகி நான் அமைச்சராக இருக்கிறேன். இப்போ நான் உனக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு அமைச்சர் பதவி போயிடும். ஐயா என்னையா குண்டு தூக்கி போடுறீங்க? நீங்க தான் அவனை காப்பாற்றணும். அது என்னப்பா, தப்பு பண்றதெல்லாம் நீங்க, நான் வந்து காப்பாத்தணுமா? இப்படின்னு சொல்லி கை விரிச்சிட்டாரு. அந்த ஆள்கிட்ட நம்ம நீதான் பேசணும். Para mi mamita que me quita mi pompón. வந்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, ஆண்டவேங்க ஐயா கார்ல தான் வந்துட்டு இருக்கோம். டாடி. ஹலோ மாமா. ராகவி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மாமா. என்ன சாப்பிட்டீங்க? இட்லி பாயாவும். சரி மாமா வைக்கிறேன். சரிடா சரிடா. என்ன வீரபாண்டி புடாண்டிட்டு பேசுறியா? பேசு பேசு. நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. அதுவும் என் கையால செஞ்சது. கவலைப்படாத, வக்கீல் கிட்ட பேசியிருக்கேன். நல்லா சாப்பிடு. இன்னைக்கு ஒரு நாள் இந்த ரூம்லயே இரு. சரி சரி. போலீஸ் ரொம்ப தீவிரமா இருக்காங்க, எந்த கவலையும் வேண்டாம். சரிண்ணே. இந்தா இதுவும் சாப்பிடு. இந்த கொஞ்சம் குழம்பு ஊத்து. நல்லா சாப்பிடு வீரபாண்டி. இந்தா தண்ணி, இந்த குடி. டேய் முடிஞ்சது, கிளம்பலாமா? வீரபாண்டி பொறுமையா சாப்பிடு, எந்த கவலைப்படாத. இன்னொரு பிரச்சனை சால்வ் ஆயிடும். வத்தா. வீரபாண்டிய போய் உள்ள பாருங்க. போமா. ஐயோ கிழமை வண்டி வந்துச்சு, என்ன பண்ண போனா தெரியலையே. மாமா மாமா. என்னடா ஆள வந்தான்? வீரபாண்டி சாப்பாடு வாங்கி கொடுத்தியா? எப்படி சொல்றது தெரியல மாமா. என்னடா சொல்ற? We are from narcotic police. மேடம் சர்ச் பண்ணுங்க. மேடம் கஞ்சா மேடம். பொறுக்கி கஞ்சா வச்சிருக்காம சந்தனமா வச்சிருப்பான். அரெஸ்ட் பண்ணுங்க. எதுக்காக வீரபாண்டி கூட்டிட்டு போறீங்க? அதான் போலீஸ் வந்து இழுத்துட்டு போயிடுச்சு மாமா. பாதுகாப்பான இடம் நீ தானே சொன்ன. எவனோ பார்த்து போலீஸ சொல்லிட்டாங்க மாமா. அட என்னடா நீ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள்டா. பேசணும் வா போவோம். சரி மாமா. பிரபல தொழிலதிபர் காடுவெட்டி காதலி கங்காவையும் அவரது தோட்டத்தில் வேலை செய்த சக்கரபாணியையும் அவர்களை கொலை செய்த வீரபாண்டியை போலீஸ் தேடி வந்த நிலையில் 5 கிலோ கஞ்சாவுடன் காட்டு பங்களாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். அளவந்தான் சபாஸ், நாங்க நினைச்சதை விட பிசிறு இல்லாம பண்ணிட்டியா? ஐ லைக் யூ செலக்டிவ். காடுவெட்டி நீ போட்ட ஸ்கெட்ச
ஆள வந்தா அல்டிமேட் அள்ளி முடிஞ்சிட்டான். எங்க இருக்கா? இந்த கிட்டத்துல தான் இருக்கா. பேசு. ஐயா என்ன ஆள வந்தா கச்சிதமா முடிச்சிட்ட? ஐயா என்ன கவனிச்சுக்குங்க ஐயா, ஆபத்துல விட்டுறாதீங்க ஐயா. சரி வைக்கிறேன் ஐயா. ஆள வந்தா என்னையா உன்னை கவனிக்கிறது? நல்ல பாதுகாப்பும் உண்டு, நல்ல கவனிப்பும் உண்டு. ஏடிஎம்ல அள்ளி கொட்டி வச்சிருக்கேன், எவ்வளவு எடுத்துக்க. ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிக்க. இதுதான் காடு வெட்டியோடைய உத்தரவு, புரியுதா? சரிங்க ஐயா. என்ஜாய் 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 பண்ணு. ஆசைப்பட்ட மாதிரி ஃபாரினுக்கு போயிட வேண்டியதான். சார் என்னதான் நடக்குது சார்? ஒண்ணுமே புரியலையே சார். வாட்ச்மேனை கொலை பண்ண சொன்னதும் நம்ம பிளான் தான். ஆளை வந்தான்ட்ட சொல்லி கஞ்சா வச்சதும் நம்ம பிளான் தான். மாவட்டம் இப்போட யோசிச்சுக்க. வடக்கு அமைச்சரே முடியாதுன்ட்டாரு. ஆனா காடு வெட்டி விட்டு கொடுத்தானா, அதான் காப்பாத்திட்டான்ல, அதான் விசுவாசம். சொன்னா கேட்க மாட்டா நீ. வடக்கு தெற்கு அமைதியா இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். என்ன பார்க்கலாம்னா வந்தேன், நீயே வந்துட்ட. சொல்லு. அது ஒண்ணும் இல்லையா, காடு வெட்டி நைட் ஒன்னு மீட் பண்ணணும்னு இருக்காரு. எதுக்குயா? எதுக்கு? பிசினஸுக்கு தான். எந்த பயமும் இல்லாம பத்திரிகையாளர்களை பாக்குறது நான் தாயா, நான் மட்டும்தான். ஆனா நான் சொல்ற விஷயத்த மட்டும் எவனும் எழுதுறதே கிடையாது. ஏன் இப்படி? இதை பாருங்கப்பா, நான் மட்டும் உலகம் சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கிறேனே. ஏன் இப்ப சொல்றேன், உலக அரசியல் தெரிஞ்சிருந்தா தான் உள்ளூர்ல அரசியல் பண்ண முடியும். உள்ளூர் அரசியல் தெரிஞ்சதுனாலதான் எங்களால சிறப்பா செய்ய முடியுது. யாரும் எங்களை மாதிரி பண்ண முடியும்? எங்களை மாதிரி எவனாலையும் பண்ண முடியாது. எங்க ஆட்சியை தான் பொற்கால ஆட்சின்னு சொல்றாங்க. மக்கள் உங்க ஆட்சி மேல ரொம்ப கோபமா இருக்காங்க, அதனால மீண்டும் உங்க கட்சி ஆட்சிக்கு வராதுன்னு சொல்றாங்க. மறுபடியும் எங்க கட்சி தான் ஆட்சிக்கு வரும். பாக்குறியா பாக்குறியாங்கிற சார், ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? மக்கள் சொல்றது நாங்க சொல்றோம். மக்கள் எதை சொன்னாலும் நீங்க நம்பிடுவீங்களா? எவ்வளவு திட்டத்தை நான் அறிவிச்சிருப்பேன். நான் சொன்ன திட்டத்தை பத்திரிகையில் எழுதியிருக்கீங்களா? நான் சொன்ன திட்டம் மட்டும் செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லாது. என்னையா நான் சொல்றது? கைதட்டாம இருக்கிறீங்க. பாத்தியா? வேற ஏதாவது? போதைப் பொருள் வியாபாரி காடு வெட்டியை பிடிக்காம வீரபாண்டியனை போலீஸ் பிடிச்சிருக்கு, அது காரணம் நீங்க தான் சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஹலோ, நோ மோர் கொஸ்டின். வழக்கு நீதிமன்றத்துல இருக்கும்போது அமைச்சர் இதை பத்தி பேசினா நாகரிகமா இருக்காது. அமைச்சர் 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 எழுதிக்கீங்க. அமைச்சர் அமைச்சர் அமைச்சர். வீரபாண்டி, எல்லா வக்கீலையும் போய் பார்த்துறீங்க. எவனை பார்த்தாலும் முடியாது முடியாதுன்னு சொல்றாங்கய்யா. இந்த பொண்ணோட நிலைமை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருயா. உனக்கு ஆயுள் தண்டனை போட்டாங்க ஐயா. நானே போய் இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு நான் வந்துடுறேன் ஐயா. ஐயா, சென்ற தேர்தலில் நிறைய பொருளுதவி கொடுத்தது நம்ம காடு வெட்டி தாங்க ஐயா. எனக்கு தெரியாதா? நீ சொல்லிதான் தெரியணுமா? நீங்க சொல்லுங்க காடு வெட்டி. ஐயா, 100C உங்க பேர்ல சுவிஸ்ல டெபாசிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஐயா, இதெல்லாம் ஐயாட்ட சொல்லிட்டு உடனே ஏற்பாடு பண்ணுங்கய்யா. அமைதியாயிரு. நான் என்ன செய்யணும் காடு வெட்டி? ஐயா, அந்த பொக்க அமைச்சர் பிரச்சனை கொஞ்சம் தாங்க முடியலைங்க, கொஞ்சம் மாத்தி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். யார் அது? புரியலையே. ஐயா, மேட்டூர் அணையில நிறைய தண்ணி சூரியன் குடிக்குதுன்னு தர்மாக்கோல் விட்டு மூடுனார்ல, அந்த அமைச்சருங்கய்யா. ஓஹோ, அவரா? என்னாச்சு? நம்ம பசங்க சின்ன சின்னதா பிரச்சனை பண்ணாங்கன்னு உள்ள பிடிச்சு போட்டாங்க. போதா குறைக்கு தமிழ்நாட்டோட சிஎம்மோட மருமகன்னா கொம்பான்னு உங்களே அசிங்கமா பேசுறேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு காலையில புதிய அமைச்சர் பதவியேற்பார். போதுமா? போதுங்கய்யா, மகிழ்ச்சி. ஐயா, அந்த சுவிட்ச் மேட்டர் கட்டாயம் நான் சொன்ன தேதியில பணம் வரும். வரட்டுமா? வாங்க. உங்களை எப்படிடா நம்புறது? அதுவும் குறிப்பா உன்னை எப்படிடா நம்புறது? எல்லா பசங்களும் குள்ளநரி பசங்க. யார் அது? தலைவர், கட்சி தலைவர். சொல்லுங்க தலைவா. தர்மகோல இனிமே எல்லா தொகுதிகளிலும் நானே பிரச்சாரம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதனால என்ன தலைவா, நீங்க பிரச்சாரம் பண்ண போறீங்களா? எதுக்கு தலைவா உங்களுக்கு இந்த கஷ்டம்? அதுக்கு தான் நான் இருக்கிறேனே. நீங்க சொல்றத நான் செய்ய போறேன். நீ செஞ்சு கிழிச்சதெல்லாம் போதும், நீயே ராஜினாமா பண்ணிடு, இல்லன்னா உன்னை கட்சி விட்டு தூக்கப்படும். புரிஞ்சுதா தர்மகோல? நரி கூட்டத்தின் தலைவன் நரிப்பாண்டி வாழ்க வாழ்க. நரி கூட்டத்தின் தலைவன் நரிப்பாண்டி வாழ்க வாழ்க. வருங்கால பிரதம மந்திரி வாழ்க வாழ்க. வருங்கால உள்துறை அமைச்சர் வாழ்க வாழ்க. பதவியில இருக்கிறதா நினைச்சு இவ்வளவும் பண்றானுங்க.
ஒருவேளை நமக்கு பதவி இல்லைன்னா நம்மளை தூக்கி எறிஞ்சாலும் எதிர்வானுங்க. அதனால இதை மெயின்டைன் பண்ணனா நம்ம அந்த பதவி போறதுக்கு என்ன தப்பு பண்ணணும்? நமக்கு தெரிஞ்ச ஒன்றும் பண்ணலையே. ஒருவேளை தப்பு பண்ணாதனால தான் தூக்கிட்டானுங்களோ இருக்கும்.